மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதமாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சில வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட போஸ்டரை யூஸ் பண்ணி விஜய் மாதிரியே நட்டி அவர்களை வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் மாதம். விஜயை கலாய்க்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வச்சு அப்படியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ன விஷயம்? ஜனநாயகன் வராதனால விஜயை கலாய்ச்சி ஒரு படமே வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? கேவிஎன் புரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பில் ஜனநாயகன் படத்தை வந்து விஜயோட 69வது படம் சரி, அவருடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் டிக்ளேர் பண்ணது ஒரு பக்கம். பட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேலே பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட படம். தெலுங்கில் நீங்கள் பார்த்த பகவத் கேசவரை தமிழுக்காக நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு இங்கே அரசியலில் வர்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணி திரைக்கு ஒரு மாதிரியான வசனங்களை பேசி காட்சி அமைகள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த படம் உருவாக்கப்பட்டது. பார்த்து எல்லாமே ரொம்ப பிரமிச்சு போனாங்க. நிறைய தயாரிப்புகளோட ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த படம் விஜயோடைய 68 படங்களையும் தூக்கி சாப்பிட்ட பொருளுக்கு இந்த படம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை பெறும் அப்படிங்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட நம்முடைய அதாவது அது இயக்குநர்லேருந்து தயாரிப்புலேருந்து நிறைய பேர் பேசின விஷயங்களுக்கு குறிப்பிட்ட பேருக்கு படம் போட்டு காமிச்சிட்டாங்க. முக்கியமாக விஜயோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் 3 இயக்குநர்களை போட்டு காமிச்சிட்டாங்க. படம் வேறு லெவல் அப்படின்னு அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதே தவிர வாரிசு படத்தில் விஜயோட நடித்த ஷியாம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் இது பேசும்போது பார்க்கும்போது தான், விஜய் சார் நீங்கள் அரசியலுக்கு போனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து சினிமா விட்டு போயிடாதீங்க. எனக்கு இந்த படம் நான் வந்து விசாரிச்சதில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து விடமாட்டாங்க, கண்டிப்பாக படத்துக்கு வாங்கன்னு தயாரிப்பில் வருவாங்க. ரசிகர்களுடைய மிக போராட்டமே நடத்துக்கும் உங்கள் வீட்டு வாசலில், தயவுசெய்து வேணாம் முடிவை மாற்றிங்கிற மாதிரி ஷியாம் வந்து விஜய் கிட்ட சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. இங்கே விஜய் கூட ஷியாம்கிட்ட சொல்லும் போது இல்லை 2 பக்கம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாச்சு தம்பி, நான் அண்ணன் தம்பி பாண்டிங்கில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நான் அரசியலில் ஃபுல்லாக இறங்க போகிறேன் சினிமா என்பது. ஏங்க இப்போ அது எக்ஸாம்பிள் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் பண்ணலையா அரசியல் வந்து 5 வருஷம் படம் பண்ணலையா, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, நல்ல கருத்தாலும் படம் பண்ண மாதிரி ஷியாம் சொன்ன ஒரு தகவல் இருக்குது. விஜய் அதை கேட்டுட்டு ரொம்ப தட்டி கொடுத்தாரா ஷியாமை. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்திருக்கிறத வந்து தமிழ் திரையுலகம் வந்து கொண்டாடுது. எனக்கு வந்து தகவல் தான், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். படத்தினுடைய கலெக்ஷன்ஸ்லேருந்து மிரட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு அதை. பட் இந்த நேரத்தில் தான் கேவின் புரொடக்ஷன்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணும்போது சென்சாரில் வந்து மாட்டும் பிரச்சனை வருங்கிறது தெரியும், நிறையா பேசியிருக்கோம். இந்த அளவுக்குலாம் பிரச்சனை வந்து மாட்டும், படத்தையே எலெக்ஷன் வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு வந்து அடிப்பாங்கங்கிறத விஜயே எதிர்பார்க்கலன்ட்டார். படத்துக்கு ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் தள்ளி வரும், ஆனால் இந்தளவு போட்டு சக்கையை காய்ப்படம் எதிர்பார்க்கலங்கும் போது தான் கேவின்ட்ட கூப்பிட்டு நிறைய பேசி ஆறுதல் சொல்லி, ஒன்றும் இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டால் நான் அதை ஈடு கட்டுறேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஜய் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு தகவல். அது அடுத்து அவர் படம் பண்ணுவாரா இல்லை பணம் கொடுத்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண தெரியல. இதிலே கிட்ட 70 கோடி ரூபா வரைக்கும் வாங்கல அவர். ஸோ அது ஒரு விஷயம் வேறு இருக்குது. ஆறுதல் சொல்லப்பட்ட விஷயம் நிறைய கேவினுக்கு. பட் அவர்கள் நீங்கள் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இங்கே பெரிய நிறுவனம் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட பேன் இண்டியா படம் பண்ணுறவங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 4 படம் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் முடிச்சுட்டாங்க. கிட்ட 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டாக்ஸிக்கு ஒரு படம், யஷ் பண்ண படம், அது பெரிய அளவில் வந்து மார்ச் 19 ரிலீஸ் வேண்டிய படம். அது அங்கே வார் நடக்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்து இப்போ வேண்டாம், ஏன்னா அவருடைய கலெக்ஷன்ஸே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. அதனால சரி இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. அது எப்போ வந்தாலுமே எவர் கிரீன் படம் ஜனநாயகன் மாதிரி தான் அதுவும் கிட்டத்தட்ட. அப்புறம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா கேடின்னு ஒரு படம், டெவில்னு ஒரு படம் வந்து வேறு பண்ணி வச்சு 2 படம் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து ஜனநாயகன் 4 படம் 1000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். நீங்கள் ஜனநாயகன் வந்தால் போட்டு அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இங்கே சென்சார் மிகப்பெரிய கை வச்சாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது சென்னை சென்சார் போர்டில் ரிவைசிங் போகணுன்னாங்க, அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, கோர்ட்லேயும் ஒன்றும் பண்ண முடியல. அது ஒரு ஈகோ கிளாஸ் ஆச்சு. அப்புறம் மும்பைக்கு போனாங்க, ரிவைசிங் ஓகேன்ட்டாங்க. கேஸ் ஆஃபீஸ் பண்ணால் விஜய் நீ பண்ணி முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கினாங்க. ரிவைசிங் பார்த்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கையில் வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், மார்ச் 27 பண்ணலாம் மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தேர்தல் அலுவலர்களை பார்க்கணும், ஆஃபீஸர்ஸ் பார்க்கணுன்ட்டு ஒரு பெரிய செக் ஒன்று வைக்கப்பட்டதாங்க. அங்கே தான் அவங்க ரொம்ப இடிஞ்சு போனது. விஜய் அவர்கள் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கல. எலெக்ஷனுக்கு வரைக்குமே இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால். காரணம் இந்த முன்னாடி வந்திருந்ததுன்னா விஜயுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள்கிட்ட போன்ற அவசியம் இல்லை. அந்த படம் அவ்வளோ விஷயங்களில் வந்து அது சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்தில். சரி பரவாயில்லும் போது தான் விஜய் சரி வெயிட் பண்ணுங்கள், மற்ற 3 படங்கள் ரிலீஸ் நீங்கள் பாருங்கள், ஜனநாயகன் ஆஃப்டர் வந்து எலெக்ஷன் பில்லை பண்ணிக்கலாங்கிற சொல்லப்பட்ட ஒரு தகவல் ஒன்று இருக்குது. பட் இங்கே ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கேடி படம் டெவில் படம் வர்றது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய வேண்டிய வேலைகளும் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வரலை. தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா வரும், பார்க்கலன்னா பரவாயில்ல. இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷனு
அது வரைக்கும் அவங்க பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கையில் வந்துடுவாங்க. பட் அந்த ரிலீஸ்க்கான வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா வாங்கின ஓடிடி நிறுவனம் வந்து அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு சிக்கல் வந்துச்சு. எஃப்எம்எஸ் ரைட்ஸ்னு சொல்லுவோம், வெளிநாட்டு உரிமைன்னு பார்த்தா அவங்களும் அக்ரிமெண்ட்டை மாற்றணுன்றாங்க. ஸோ இங்கே வாங்கினவங்களுக்கும் நிறைய சிக்கல் உருவாகி எங்களுக்கு வட்டி நிறையா இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு மீண்டும் பேசப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. எல்லாத்தையும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு விஜய் தரப்பில் நீங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள், நான் இப்போ அரசியலில் போகிறதுனால இது முடிஞ்சிட்டு வந்து அது சம்மந்தமான விஷயங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதால் விஜய் அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. கேவின் புரொடக்ஷன்ஸ் நான் பார்த்துக்கிறேன்னு ஒட்டுமொத்தமாக அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட் போடப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசி அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது, நிறைய அதில் லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதையும் மீறி படம் வரும்போது அதனுடைய வெற்றி விழா கொண்டாட வசூல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே சரி கட்டப்படும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியோட இந்த நேரம் வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. அது எப்போங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு சொல்கிறேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று விட்ருக்காங்க. இந்த நட்டி உடைய அப்படியே நீங்கள் அதாவது காப்பி பேஸ்ட் ஜனநாயகன் படம் இந்த போஸ்டரு அவர் இந்த மொபைல் எடுத்துகிட்டு பார்க்குறது. ஆனால் நட்டி ஒரு சிறந்த கேமராமேன், சிறந்த நடிகர், நிறையா படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிஜ சம்பவத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவர் பிளான் பண்ணுவாங்க, அதனால சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இங்கே ஜனநாயகன் படம் வரலைங்கும் போது அதனுடைய சாயல்லே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டு, ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறதே பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் அதை பார்த்து தான் ஆடியன்ஸு பிஸ்னஸ்ஸு எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது? தம்பி ராமையோடைய பையன் உமாபத் ராமையா பண்ணுறது. பட் கதைக்கா பஞ்சம், அவரே ஒரு டைரக்டர், அவங்க அப்பாவே அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய பேர் கதையை வச்சு சுற்றிட்டு இருக்கேன், நல்ல கதையை நட்டியை வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்து அப்படியே பார்க்கும்போது விஜயோடைய அப்படியே சிம்டம்ஸ் தான் டோட்டலாகவே தெரியுது நட்டிக்கிட்ட. பட் இதை வச்சு நம்ம படத்தை ஓட்டி விஜய் ரசிகர்களும் இதுலேயும் பார்க்கலாம், இது என்னதான் சொல்ல வந்திருக்கேன், விஜய் ரசிகர்கள் வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கணக்கு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த எமோஷனல்லே இருக்காங்க, பட் அதை நீங்கள் போட்டு மீம்ஸ் போடுறது மாதிரி நீங்கள் போட்டு கலாய்க்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய தயாரிப்பாளர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த நேரத்தில் பல கோடியில் போட்டு தயார் பண்ணும்போது நீங்கள் நல்ல கதையோட ஒரு படம் பண்ணாமல் இப்படி உல்ட்டா பண்ணி இது பண்ணி ஒரு மீம்ஸ் போட்டு விட்டு அடிக்கிற மாதிரி கொண்டு போகிறது வந்து அது எப்படின்னு தெரியல. நட்டி நல்ல நடிகை, நான் திரும்ப அதான் சொல்லிக்கிறேன். அவர் ஏன் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லுக் ஆஸ்கர் பண்ணாருன்னு தெரியல எனக்கு அதை. பட் பார்க்கலாம், அது வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சார். ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இப்போ இந்த வரைக்கும் பிளான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக மே 7 ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ஐடியா பண்ணினாங்க. பட் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மே 4 ரிசல்ட்டு. சரி வந்த ஒரு 3 நாளே படம் வந்து வேண்டாம், வெளிவிட வேண்டாம், அப்போ என்ன பண்ணலாம் போது அந்த டாக்ஸி கூட வர்றது மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இதுகளில் விஜயோடைய பிறந்த நாள் ஜூன் 22 வருது. ஸோ இப்போ ஜூன் 22 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்கும். திரும்பி தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து தியேட்டர்லேருந்து இவ்வளோ ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது, அவங்களுக்கு திரும்பி ஒரு மாதம் டைம் எப்படி எடுக்கிறது? ஏற்கனவே 3 மாதம் எடுத்துட்டோம், ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் 4 மாதம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன இன்னொரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நிறையா தமிழ் படம் வரை ரிலீஸ் ஆகுது. இப்போ 10th அன்னைக்கு எல்லைக்கு ரிலீஸ் ஆகுது பத்திபுரங்கன படம். அப்புறம் 14th நிறையா ரிலீஸ் ஆகுது. 30ஆம் தனுஷோட படம் இந்த கரை வேற வர்றது மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள். இப்போ ஜனநாயகன் வர்றது மாதிரி ஒரு தகவல் எப்போ வரும் ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு வந்துருமான்ற அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. காரணம் நிறைய பல கோடியில் இறக்கியிருக்காங்க. இப்போ இது வந்ததுன்னா அவர்கள் கொஞ்சம் மாற்றம் செய்கிறதுக்கோ இல்லை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தெளிவான முடிவெடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பட் இவர்கள் இருக்கிற இந்த குழப்பத்தில், கேவின் இருக்கிற குழப்பத்தில் மற்றவர்களும் இப்போ குழப்பி போயிட்டாங்க. இப்போது மே 7 ரிலீஸ் இல்லைங்கிற தகவல் வந்தாச்சு. ஜூன் 22 ரொம்ப தள்ளி போகுது, மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்கிற வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கேவின் ஒரு முடிவு பண்ணி எப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது ஏப்ரல் 23 எலெக்ஷன். அதை ரிவைஸ் கமிட்டி எல்லாம் பார்த்துட்டாங்க, சர்டிஃபிகேட்டு கைக்கு வந்துடும். அதாவது 21 வரைக்கும் தான் பிரச்சாரமே. உங்களுக்கு 21க்கு மேலே வந்து தேர்தலை பார்த்தா கூட 24 சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ ஏப்ரல் 24 பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்காங்க. விஜய்கிட்ட பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், உங்கள் ஃபேன்ஸுக்கு ரசிகர்கள் ஏன் காலதாமதமாச்சு, படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு சின்ன வீடியோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பேசினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. பேசுவோன்னு விஜய் தரப்பில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை முடிஞ்சதுக்கு பிறகு 21 வரைக்குமே பிரச்சாரம் இருக்குது. 22 பேசினாலும் ஆச்சரியப்படுறதுல இந்த வீடியோ வந்தாலும் ஆச்சரியப்படுறது நினைக்கிறேன் நான். அதை ஒருவேளை ஏப்ரல் 24 வரலாம், ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணிடுவோம். பரவாயில்ல, என்னுடைய 2 படமும் கேடியும் டெவிலும் வந்தால் கூட அந்த படத்தோட நான் இதை ரிலீஸ் பண்ணி இது தமிழ் படம் கன்னடா படம் தானே அப்படிங்கிற அளவுக்கு இறுதியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது சார். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்தது பார்த்தோன்னா ஒன்று, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4 ரிசல்ட்டு. இந்த பிட்வீன் கேப்பில் ஒரு 12 days இருக்குது, பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும், கொண்டாடுவாங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கு பிறகும் போது ஆடியன்ஸை முன்னாடியே வந்து படத்தை கொண்டாடுவாங்க
அப்படிங்கிற அளவுக்கு நான் நிறைய இதை பேசினேன். திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் கிட்டத்தட்ட இது வந்து அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு. இப்போ ஏப்ரல் 24 மே 4க்குள்ளே பண்ணலான்ட்டு அதன் விரைவாக தான் இப்போது ஏப்ரல் 24 30 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மேட்ரு பேசப்பட்டு விஜய் கிட்டே தகவல் சொல்லிட்டாங்க. இந்த டேட் கரெக்டாக தான் நீங்கள் பண்ணீங்க, உங்கள் 2 படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற அளவுக்கு விஜய் பேசியிருக்காங்க. இவ்வளோ டென்ஷன்லையும் எமோஷன்லையும் எலெக்ஷன் டியூட்டிலையும் அதை நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே ஏப்ரல் 24 30ஆம் தேதியோ படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஆனால் அது வந்து இன்னும் வந்து இது உறுதி செய்யப்படல. வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு தகவல் சார். ஓகே சார். இது வந்து எதிர்பாராத ஒரு தகவலாக இருக்குது. எஸ். பட் ஆனால் இவங்க இந்த செலக்ட் பண்ண டேட் அப்படிங்கிறது பரவாயில்ல, தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த படம் வர்றதுல பிரச்சனை. எஸ். ஓட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த படம் வர்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் சம்மர் ஹாலிடே வர ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10 15க்குள்ளே எல்லா சம்மரும் முடிஞ்சிடும். ஆமாம். அதாவது எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிட்டு எல்லாம் லீவில் இருப்பாங்க. இது சரியான டைமாக தான் எனக்கும் தெரியுது ஆக்சுவலாக. பட் மற்ற திரைப்படங்கள் வந்து அது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை இவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் முன்ன வரதா இல்லை பின்ன போகிறதா கூட யோசிப்பாங்க அவங்க. பட் ஆனால் இது பெரிய படம். ஸோ நம்மளோட நடிகர் அதோட தேவையில்லாமல் மோத வேணாங்கிறது தான் எல்லாருடைய இது கருத்தாகவும் இருக்குது. எல்லா நடிகர்களும் இயக்குனர் தயாரிப்பாளர் அதுதான் எண்ணத்தில் இருக்காங்க. பட் இவர்கள் வந்து உடனடியாக இப்போ இந்த வார்த்தைகள் முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னா மற்ற தயாரிப்பாளர்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நான் சார். ஓகே சார். இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கே ஒரு, ஏன்னா ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருக்குது ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. ஓகே, ரசிகர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கிறத அவங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த நேரத்துல- ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷனில் விஜய் பிஸியாக இருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதி போகிறாரு. இப்போ 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறார். இது இருக்கிறனால ஜனநாயகனை பற்றின ஒரு விஷயம் நமக்கு வரும்போது சரி இப்போ அரசியல் சம்மந்தமாகவே நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த படம் எப்படி இருக்குது எது இருக்குன்ற விஷயத்தை நம்ம கன்வே பண்ண நினச்சோம். அதுவும் அந்த வந்த தகவல் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். படமும் ஒன்றும் இல்லைங்க, தாறுமாறாக இருக்குங்க. விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு படம் இருக்குங்கிறத வந்து அடித்து சொல்லிக்கலாம். அப்படி ஒரு படம் தான். பட் பார்க்கலாம், ஏப்ரல் 24 தான் 30 வருதான்னு பார்க்கலாம். வந்தால் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஓகே சார். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக வேறு என்னென்ன புது தகவல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.